सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ. So we are in shloka number 14 தானே 13 முடிக்கலையா ஓகே விதிஹீனமஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. தாமச யஜ்ஞா எல்லாமே நெகட்டிவ். விதிஹீனம், விதிஹீனம்னா என்ன அர்த்தம்? ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்லை, ஃபாலோ பண்ணவே இல்லை, ஆர் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஃபாலோ பண்றது. அசிருஷ்டான்னம் அப்படின்னாக்க அதாவது பண்ணுற ஃபுட்டு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பொசஷன் எல்லாமே ஷேர் பண்ண வேண்டியது. ஷேரிங் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எனி யஜ்ஞம். ஒரு யஜ்ஞம் நடக்கிறது அப்படின்னாக்கா இங்கே நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி இங்கே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறாங்க. எதுக்கு இங்கே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது? இந்த சிஸ்டமே நம்மளுடைய கல்ச்சரில் எதுக்கு இருக்குது? ஏன் இவ்வளோ பைசா செலவழிக்கிற ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பூனலுக்கு, ஒரு சஷ்டத்தை பூர்த்தி எதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும்னா அந்த யஜ்ஞம் மூலமாக வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது சொசைட்டியில். ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிற வெல்த்து பூக்காரனுக்கு, கான்ட்ராக்டருக்கு, சாப்பாடுக்கு, இதுக்கு அதுக்கு, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு, வேலை செய்கிறவாளுக்கு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது வெல்த். இந்த ஷேரிங் ஆஃப் வெல்த் இருக்கு இல்லையா? இந்த ஷேரிங் ஆஃப் வெல்த் இது அட்லீஸ்ட் யூ பை சம்திங் ஆர் சர்வீஸ் அண்ட் யூ பே ஃபார் இட் இல்லையா? இதை தவிர தானமாக கொடுக்கறதே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எவ்ரி யஜ்ஞா இல்லையா? கோதானம் கொடுக்கறது. இந்த சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கு. ஒன்று கோதானமாக கொடு, இல்லைன்னா ஒரு தேங்காயை வச்சு தானமாக கொடு, இல்லைன்னா 1.25 ரூபா தானமாக கொடு இல்லையா? இப்போ இது ரூலில் இருக்கும்போது யூ நோ தட் 1 cow cannot be equal to 1 coconut and today 1 coconut is not 1.25 ரூபா இல்லையா? அப்படி இருக்கிறச்சே why should சாஸ்திரம் give this rule? அப்போ ஃபார் ஹூம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்ப்ளைட் இல்லையா? யாரால முடியுமோ ஒரு பசுவை வாங்கி தானமாக கொடுக்கலாம், முடியாதவா தேங்காயை தானமாக கொடுக்கலாம், அதுக்கு கூட முடியாதவா அந்த யஜ்ஞம் பண்ணி ஆகணும் அப்படின்னு வரச்சே அட்லீஸ்ட் 1.25 ரூபா எங்கேந்தான்னு புரட்டி திரட்டி சம்பாதிச்சு கொண்டு அதை தானம் பண்ணு அப்படின்னு சொல்லப்படுறது
இல்லையா? ஆஸ் மினிமம் ஆஸ் தட். ஸோ தானம் பண்ண முடியல அப்படின்னா 1.25 ரூபா கொடு போகிறோம், சாஸ்திரத்தில் தான் இருக்கே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த கயாலெல்லாம் போய் இது பண்ணுவா, அங்கே தானம் கொடுக்கணும். பூதானத்துக்கு 11 ரூபா வைப்பா பாருங்கோ. எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதைக்கும். நீ காட்டு இந்த உலகத்திலேயே எந்த ஊர்ல 11 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது? ஷோ மீ தட் பிளேஸ் அண்ட் விச் யூ ஓன். உனக்கு சொந்தமா இருக்கணும், அப்பதான் அதை தானம் பண்ண முடியும் இல்ல? அட்லீஸ்ட் அதை தானம் பண்ண எனக்கு எதுவுமே இல்லை ஜி, சொந்தமா இல்லை அப்படின்னா ஏதான ஒரு ரீசனபிளா இருக்கணும்ல கொடுக்குற தானத்தோட இது. ஹிரண்ய தானம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா வச்சு கொடுத்தா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ரேட் ஆஃப் கோல்டு டுடே? பேசாம இருங்கோ. அவளுக்கெல்லாம் எல்லா இடத்துல இருந்தும் வருது, உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவளுக்காக தானம் கொடுக்கல. தோ கொடுக்குற தானம் அவளுக்கு தான் போய் சேர்ந்தாலும் நீங்க கொடுக்கறது அவளுக்கு, மற்றவாளுக்காக நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சொல்றேன், நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்காக செய்யறேன். யார் ஒரு சாத்விக புருஷனோ அவனுக்கு இது தெரியும். நான் எது பண்ணாலும் அதை நான் எனக்காக பண்றேன் ஃபர்ஸ்ட். தேர்ஃபோர் பண்றதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி யாரு? நான் தான் பெனிஃபிஷியரி. ஹீ வில், அந்த மெட்டீரியலாக அந்த பண்டம் மாறுறது இல்லை, இந்த கையில் இல்லையே. இப்போ என் கையில் இருக்கிற 1000 ரூபாய் அவ கையில் தான் இருக்கு அப்படின்னு ஒன்லி மெட்டீரியல் பர்சனோட கண்ணோட்டம் இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனோட கண்ணோட்டம் அப்படி இருக்காது. போருமா இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டுமான்னு இருக்கும். இதில் தான் இருக்கணும். தேர்ஃபோர் ஏன்னா ஹீ நோஸ் வெரி வெல் இல்லையா? அண்ட் இந்த கான்செப்டே எப்படின்னா, அதாவது டூயிங் லெஸ் அண்ட் கெட்டிங் மோர் இருக்குல்ல. கம்மியாக கொடுத்துட்டு நிறைய, குறைந்த விலையில் நிறைய லாபம் இல்லையா? இப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட்டே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, அத சொல்லு போறோம். ராமநாமத்துக்கு ஈக்குவலா இந்த ஜகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் சஹஸ்ரநாமமே சொல்ல வேண்டாம்ன்றா இல்லையா? அதுக்காக இல்ல, யாரால நிஜமாவே உங்களுக்கு சஹஸ்ரநாமத்தை வாயால சொல்றதுக்கு கூட வாய் வராத நிலையில நீங்க இருந்தேன்னாக்க அப்போ ராமனை நினைச்சுக்கோங்க போறோம், ராமநாமம் வில் டூ. அப்படி இல்லைன்னா பலஸ்ருதியில இத சொல்லி அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத சொல்லி காயன வாச்சா வரைக்கும் சொல்லுங்க. அதுதான் சரியான வழி இல்லையா? ஆக ஸோ விதிஹீனம், அசிருஷ்டானம், மந்திரஹீனம், ப்ராப்பரா மந்திரம் சொல்லாம செய்யப்படுற யஜ்ஞம். அதக்ஷிணம், பா இது நல்லா அழுத்தி சொல்லணும். தட்சிணை கொடுக்கறதுல ஒரு பார்கெயின், ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க கடைசியில. அந்த ஹிரண்ய கர்ப்பஸ்தம் வரைச்சே நீங்க என்ன பேசினேன், நீங்க அதுதானே சொன்னேன், இப்போ இந்த மாதிரி பண்றது இட் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோகிதர்களா இருக்கிறவா தட்சிணை கேட்க கூடாது. ஆமாம், அது ரூல் தான். இந்த சைடு என்ன ரூலு? எஜமானனா இருக்கிறவா அவ கேட்காமையே கொடுக்கணும், அதுவும் ரூல் தெரியுமோ? இவா ரூலை ஃபாலோ பண்ணாததுனால இந்த சமுதாயம் என்ன பண்ணிடுது, இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் when there is a problem in Arthakama itself, then nobody will follow dharma. You cannot talk of dharma there. Only when Arthakama is taken care, எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே only when Arthakama is taken care, தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கே கையில பைசா வேணும். பஞ்சமகா யஜ்ஞம் பைசா இல்லாம பண்ண முடியுமா சொல்லுங்களேன்? தேவ யஜ்ஞம் ஒரு எண்ணெய் பாட்டிலான்னு வாங்க வேண்டாமா? ஒரு மேட்ச் பாக்ஸான்னு வாங்க வேண்டாமா விளக்கேற்றுறதுக்கு இல்லையா? ஆக எந்த இடத்துல யூ டிப்ரைவ்டு ஹோல் சொசைட்டி. அந்த மாதிரி அவ சாப்பாடு இருக்கா, துணிமணி இருக்கா, அந்த குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு பாலான்னு இருக்கான்னு கூட யாரு சொசைட்டியில பார்த்தா இல்லையா? அதனால என்ன ஆயிடுது, டுடே தட் சொசைட்டி இஸ் ஆஸ்கிங் ஃபார் மணி. இன்னைக்கு நீ என்ன பாக்குற, அந்த மாமா எந்த பைக்ல வர்றாருன்னு பாக்குற இல்லையா? அவருக்கு நம்ம வீடு மட்டும் இல்லை, நிறைய வீடு இருக்கு, நம்ம ஒன்றும் கொடுக்காட்டா அவர் ஒன்றும் குறைஞ்சு போயிட்டு போறாரு. தட் இஸ் நாட் வை யூ கிவ் ஆர் ஃபார் வாட் யூ கிவ் இல்லையா? நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அதெல்லாம் சரி ஜி. ஸோ அதக்ஷிணம் இருக்கு இல்லையா? தட்சிணம் கொடுக்காம இருக்கிறதோ இல்லை குறைச்சி கொடுக்கறதோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்ஃபேக்ட் ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா ருத்ராபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். ருத்ராபிஷேகம் பண்றச்சே இது எல்லாரையும் ஊர்ல இருக்கிறவா ஊரை கூட்டி ஊர்லேருந்து எல்லாரோட பார்ட்டிசிபேஷனையும் இன்வைட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். அது மட்டும் இல்லை, இட் வாஸ் ஹீ பிளான்ட் இட் ஆஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் பீப்புள். அதனால என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு குடம் வச்சார்.
குடம் வச்சு அதில் வந்து பால் ஊற்றிட்டு போனோம் எல்லாரும். அபிஷேகத்துக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அந்த பாலை. உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தி அபிஷேகம். என்ன பண்ணா ஒருத்தன் நினைச்சானா, எல்லாரும் தான் பால் ஊற்ற போறாருல, நான் ஒரு சொம்பு ஜலம் ஊற்றினா யாருக்கு தெரிய போகிறது, சரி போய் அந்த குடத்துல ஊற்றிட்டு வந்துடணும். அந்த மாதிரி அவன் போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டானா. அபிஷேகத்துக்கு எடுத்தா அந்த குடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கு இல்லையா? ஆக என்ன ஆகும்? அதாவது ஒரு பர்ஃபெக்ட் சொசைட்டி எந்த சொசைட்டினா, எந்த சொசைட்டியில் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த சொசைட்டி தான் பர்ஃபெக்ட் சொசைட்டி. ஏன்? ரூல்ஸுக்கான அவசியமே இல்லை. when everybody is matured and everybody is already within the rules, அவளுக்கு அவளோட டிசிப்ளின் ஏற்கனவே இருக்கிறச்சே கவர்மெண்ட் எந்த டிசிப்ளினையும் இம்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படின்னாலே அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, then the discipline is not there, மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம். ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் அப்படி, ஸ்ரத்தா விரஹிதம் அப்படின்னாக்க, ஸ்ரத்தனா இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இங்க இந்த விடுற எள்ளு ஜலம்லாம் பெரியவாளுக்கு தான் போய் சேர்றதா, இப்போ பண்ற சாரதம்லாம் அவளுக்கு தான் போறதா, எப்படி போறதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பண்ற ஷரார்தாதி காரியங்கள் எதுவுமே பிரைமரிலி அவளுக்காக பண்ணல. ஏன்னா அவ மேபி தே ஹேவ் ஆல்சோ அட்டெண்ட் மோக்ஷம். உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஒருவேளை நம்மளோட இதுல வந்து பெரியவா யாரா இருந்து அவ மோட்சத்தை கூட அடைஞ்சிருக்கலாமே. அப்படி இருக்கிறச்சே இல்லை அவ வேற ஏதாவது லோக பிராப்தி கூட ஆயிருக்கலாமே, அவளுக்கு வேற சரீரமே எடுத்திருக்கலாமே அவ. அப்படி இருக்கிறச்சே உங்களுக்கு எப்படி தெரியும் அவ எங்க இருக்கான்னு? தேர்ஃபோர் இருந்தாலும் அதை செய்ய வேண்டியது அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்றது அப்படின்னாக்கா, அப்ப பிரைமரிலி இட் இஸ் நாட் ஃபார் தெம். எதுக்காக? என்னோட கிராட்டிடியூடுக்காக நான் பண்றேன். ஏன்னா அவகிட்டேருந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், அந்த கன்சியூமரா நான் இருந்திருக்கேன் இல்லையா? நான் கன்சியூம் பண்ணதுக்கு என்னோட கிராட்டிடியூடை நான் தெரிவிச்சுட்டே இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நீங்க நேவேத்தியம் பண்ற அந்த 2 அந்த குட்டி ஏலக்கி பனானாவை நம்பிதான் பிள்ளையார் அவரோட ஃபுல் சாப்பாடே அதை நம்பிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன் இல்லையா? கண்டிப்பா இல்லை. ஆக என்னுடைய சித்த சுத்தி இருக்கு, என்னோட சித்த சுத்திக்காக செய்யப்படுகிறது இது எல்லாமே. அதனால ஸ்ரத்த இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த யஜ்ஞம் வந்து தாமச யஜ்ஞம். தாமசம் பரிச்சக்ஷதே, தாமசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக நம்ம இது அப்போ என்ன செய்யணும்? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம படிச்சதுல ஆகார படிச்சிருக்கோம், யஜ்ஞம் படிச்சிருக்கோம். இதுல தமஸ்ல ஏதாவது வந்ததுன்னா, தமஸ் கேட்டகரியில நம்மளோட ப்ராக்டிசஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கிவ் இட் அப் ரைட் அவே, ட்ராப் இட் ரைட் அவே. வேண்டாம், அதை ஒத்துக்காது. அதனால ரொம்ப ஜி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி அப்படின்னா, டெல் யுவர் செல்ஃப் இது உனக்காக, உன்னுடைய நல்லத்துக்காக அப்படின்னு ட்ராப் இட் ரைட் அவே. சப்போஸ் ரஜஸ் கேட்டகரியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். அவாய்டு பண்ண முடிஞ்சா அவாய்டு பண்ணணும். அவாய்டு பண்ண முடியாத இடத்துல நிஜமாவே நம்மளால அவாய்டு பண்ண முடியாது, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் டேக் இட். யூ டோன்ட் ஹாவ் டு பி அந்த இடத்துல ரொம்ப நம்மளை போட்டு வருத்திக்க வேண்டாம். ப்ரேயர் வில் டூ த ஜாப் அந்த இடத்துல. ஸோ ப்ரே வெல். சாத்விகத்தில் நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க தென் அதை இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணோம். சாத்விக ஸ்ரத்தா, சாத்விக ஃபுட்டு ஆகாரமாக இருக்கட்டும், சாத்விக யஜ்ஞமாக இருக்கட்டும், அதை இன்னும் அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்த நம்மளுடைய சித்த சுத்திக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செய்கிற ஆக்ஷன் எல்லாமே கர்மயோகமாக இருக்கும். அந்த கர்மயோகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, எந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பான்னா, ஹி வில் டேக் லெஸ் அண்ட் கிவ் மோர். ஆனால் உலகம் எப்படி இருக்கும்? ஜென்ரலாக உலகம் டேக் மோர் கிவ் லெஸ் தான். ஏதாவது ப்ராப்ளமாப்பா? எதுவும் இல்லை. ஃபோன் கால் ஏதாவது சொல்லியிருக்கியா? எக்ஸ்டென்ஷன் ஓகேன்னு சொல்லிட்டால. ஓகே. ஆக ஒரு கர்மயோகி எப்படி இருக்கணும் அவனோட வாழ்க்கையில் அப்படின்னாக்க, சாயாம் அந்நிய குர்வந்தி திஷ்ணந்தி ஸ்வயம் மாதபே பலானபி பரார்த்தாய விருக்ஷாக சத்புருஷா இவ
அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஒரு ஒரு மரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சத்புருஷன் மாதிரி இருக்கான். சத்புருஷன் எப்படி இருப்பான்னா, சத்புருஷன் மரத்தை மாதிரி இல்லை, மரம் வந்து சத்புருஷன் மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? எப்படி வந்து மரம் என்ன பண்ணுறதா, சத்புருஷன் கிட்டேருந்து கற்றுண்டு அது என்ன பண்ணுறதா, தன்னோட நிழலை அடுத்தவாளுக்காக கொடுக்குறதா. சாயாம் அந்நிய குருவந்தி. எப்படி கொடுக்குறது? திஷ்டந்தி ஸ்வயம் ஆதப்பே, தான் வெயில்ல காஞ்சிண்டு அடுத்தவாளுக்கு நிழலை கொடுக்குறதா. பலான் அப்பி பரார்த்தாய, தன்னிடம் காய்க்கும் கனிகளை கூட அடுத்தவாளுக்காக வேண்டியே கொடுக்கறதா. தான் ஒன்று கூட சாப்பிட்றது இல்லை, ஒன்று கூட எடுத்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட விரக்ஷம் யார்கிட்டேருந்து கத்துட்டு இருக்கான்? சத்புருஷர்கிட்டேருந்து கத்துட்டு இருக்கான். விரக்ஷாகா சத்புருஷா இவ, இந்த விரக்ஷம் வந்து சத்புருஷனை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சுபாஷிதம். ஆக விரக்ஷம் எல்லாம் வந்து கர்மயோகி மாதிரி, கர்மயோகிகளை பார்த்து அது வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறது, கம்மியாக கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக சொசைட்டியில் வந்து எந்த சொசைட்டி என்னோட எக்ஸிஸ்டன்ஸை வேல்யூ பண்ணுறதோ அப்போது நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். நான் இருக்கிறதும் இல்லாததுக்கும் இந்த சொசைட்டியில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னாக்க தென் மை லைஃப் ஹேஸ் நாட் பீன் யூஸ்ஃபுல் இல்லையா? நான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துக்கான, அட்லீஸ்ட் ஒரு செடிக்கான நான் தண்ணி ஊற்றிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் டு தட் எக்ஸ்டென்ட் மை எக்ஸிஸ்டன்ஸ் ஷுட் பி யூஸ்ஃபுல். ஒரு துளசி செடியான வச்சு தண்ணி, நான் இல்லைன்னா துளசியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை ஜி அப்படின்னா தென் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் இல்லையா? நான் கேம்புக்கு வரச்சே கூட பக்கத்தாத்து மாமியிட்ட கொடுத்துட்டு வருவேன் ஜி, ஏன்னா யாருமே இல்லை, அந்த துளசி வாடி போயிடும் நான் வரத்துக்குள்ள அப்படின்னா தென் யூ ஆர் மேக்கிங் யுவர் லைஃப் யூஸ்ஃபுல். இன்னும் ஒருத்தருக்கு பிரயோஜனப்படுறது இல்லையா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அதனால அண்ட் எப்படி இருக்கணும்னா, என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அடுத்த வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நான் எப்படி இருக்கணும்னா, ஐ ஷுடன்ட் மைண்ட் குவிட்டிங். அப்படின்னா என்ன? அடுத்த வாழ்க்காக தியாகம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஸோ தட் ஷுட் பி தேர். ஆக ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அப்படியோ ஆப்போசிட்டாக இருக்குது. ஆக ஒரு கர்மயோகி வந்து அவனோட யஜ்ஞம் எப்படின்னா சாத்விக யஜ்ஞம். 14வது ஸ்லோகம். தேவத்விஜகுரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. So out of the 4 topics, ahara and yajna is over. Now tapas. Tapas அப்படின்னு வரச்சே கிருஷ்ணர் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து கேட்டகரைசேஷன் பண்ணுறார். தபஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வலியுறுத்தல். 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து எந்த ஆர்கன் மூலமாக, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அந்த தவமானது மேற்கொள்ளப்படுகிறது. கரண திருஷ்டியா த்ரிவித தபஹா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேட்டகரைசேஷன். கரண திருஷ்டியா த்ரிவித தபஹா. இன்னொரு கேட்டகரைசேஷன் வந்து குணதிருஷ்டியா த்ரிவித தபஹா. குணதிருஷ்டியா தான் இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே த்ரிவிதமாக சொல்லிட்டு வர்றாரு. என்னது? சத்வ ரஜஸ் தமஸ் இல்லையா? இங்கே வந்து இன்னொரு திருஷ்டியும் ஆட் பண்ணுறார். என்னது? கரண திருஷ்டியா த்ரிவித தபஸ். முதல்ல இதை சொல்ல போகிறார், அதுக்கப்புறம் தான் குணதிருஷ்டிக்கு போக போகிறார். ஸோ கரண திருஷ்டியா அப்படின்னு சொல்கிறச்சே த்ரிவிதம், அதுலேயும் என்னென்ன? காயிகம், வாச்சிகம், மானசம். இதே ஆர்டரில் சொல்லுவார். 14th ஸ்லோகா காயிக தபஸ், 15th ஸ்லோகா வாச்சிக தபஸ், 16th ஸ்லோகா மானச தபஸ். அதுக்கப்புறம் தேர் ஆஃப்டர் சாத்விக தபஸ், ராஜச தபஸ், தாமச தபஸ். வெரி வெரி ஸ்ட்ரக்சர்ட். ஸோ 14th காயிக தபஸ், ஃபிசிக்கலி எடுத்துக்கொள்ளும் ஆஸ்டெரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் ஆஸ்டெரிட்டிஸ், சரீர ரீதியாக செய்யப்படும் தபஸ். ஆக நிறையா நம்ம பண்ணுற சடங்குகள் எல்லாமே இந்த காயிக தபஸில் வரணும். ஏன்னா இந்த சடங்குகளினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். ஒரு சின்ன சடங்காக இருந்தாலும் நிறைய பேர் ரிச்சுவல்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுவாள். ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ரிச்சுவல்ஸ் பண்ணுறது மூலமாக என் உடம்பில் இருக்கிற தமஸ், இது வந்து காயிக்க தபஸ் இல்லையா, அதனால எல்லாமே ஃபிசிக்கல் பாடி ரிலேட்டடாக இந்த 14th ஸ்லோகா.
ஃபிசிக்கலி எனக்கு இருக்கிற தமோ குணங்கள் நீங்கும். ஒரு ஒரு ரிச்சுவல் பண்ணணும், ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? மெதுவா 9:30க்கு எழுந்துக்கலாமா? எப்படி ஜி? நாள் ராத்திரி கோலம் போட்டு வைக்கிறதுலேருந்து வேலை இருக்கே இல்லையா? ஸோ ஹவிசான்னு பண்ணணுமே, பெருசா நைவேத்தியம்னு பண்ணாட்டியும் ஹவிசா அக்னிக்கு ஆத்துல வடிச்சது தானே பண்ண முடியும். மாமா கொண்டு வருவார், அதுலேருந்தே போட்டுடலாம். போடக்கூடாது இல்லை? அதுவும் ப்ராப்பராக பண்ணுறவா வந்து குக்கரில் வடிக்காதீங்கோம்பா ஹவிச. பிகாஸ் அங்கே அதில் வடிக்கிறதே இல்லையே, அங்கங்கே வடிக்கிறோம் நம்ம. ஸோ கஞ்சி வடித்து பண்ணுற அந்த ஹவிசு, அந்த வெங்கல பானையில் அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணுறது இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் அப் early. அதுக்கு முந்தின நாளே எல்லாம் வாங்கி வச்சு ஒரு மாவளை தோரணமானு கட்டி பூக்காரி கிட்ட போய் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணுறதுல ஒரு ஷரீர சிரமம் இருக்கு இல்லையா? ஸோ ரிச்சுவல்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு ரிமூவ் தமஸ் ஃப்ரம் அவர் பாடி. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா ஹாலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோபி மகான் ரிப்புஹு அப்படின்னு சொல்லப்படுறது. ஹாலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோஹி மகான் ரிப்புஹு. அதாவது இந்த ஹாலஸ்யம் இருக்கு இல்லையா, சோம்பேறித்தனம், லேசினஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஷரீரத்தில் இருக்கிற விஷயம். இது மனிதர்களினுடைய முதல் எதிரி, மகான் ரிப்புஹு, மகா எதிரி அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் யோர்ஸ் இஸ் யோர் லேசினஸ். எந்த அளவுக்கு இப்போ போயிட்டா டாக்டர்ஸ்னா ரிமோட் கண்ட்ரோலை மறைச்சு வச்சுருங்கோங்கிறா. யாருக்கு? உங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து இல்லை, உங்கள் கண்ணுலேருந்து. எழுந்து போய் டிவி வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண, அட்லீஸ்ட் அந்த அளவான கொஞ்சம் நடையேன். கீப் யுவர் மசில்ஸ் மூவிங். இல்லை அப்படியே உட்காந்து இங்கே ஒரு 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 பாட் பெல்லி இருக்கும். திஸ் இஸ் அ சைன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு வேற. ஆமாம், சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அது. ஆமாம், சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. பா காலை தொடர்றது இருக்கட்டும், காலை பார்க்கவே முடியலையா, அப்புறம் தானே தொடர்றது. ஆக முந்தின காலம்லாம் போய் கோவிலுக்கு போகணும், கோவிலை வந்து ஒரு 4 தடவை சுற்றணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணோன்னா உடம்பு வந்து இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல், லேசினஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதாவது ரிச்சுவல்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக? முதல்ல என்னோட சரீரத்துலேருந்து தமோ குணமானது நீங்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த ரிச்சுவல் மூலமாக என்னோட ரிலேஷன்ஷிப்பை ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் மெத்தட். எந்த ரிலேஷன்ஷிப்பை லைவ்லியாக வச்சுக்கணுன்னாலும் ரிச்சுவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்தா ஒரு ஹரிஓம் கூட சொல்ல மாட்டியா, கிளாஸுக்கு வரவா கேட்பா. பார்த்தா ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு வெளியில் இருக்கிறவா கேட்பா. இப்படியே போயிட்டே இருக்கேன். வாட் இஸ் டெல்லிங் ஹாய்? ஹாய் இஸ் டெல்லிங் ரிச்சுவல். இட்ஸ் அ ரிச்சுவல் இல்லையா? ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்குறது எல்லாம் ப்ளீஸ், நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ். இதெல்லாம் வந்து ஐ கன்சிடர் இட் டு பி வெரி இடியாட்டிக். என்ன ஃபார்மாலிட்டி, நோ ஃபார்மாலிட்டி இல்லை, சொல்லணும். பிகாஸ் ரிச்சுவல்ங்கிறது என்னதுன்னா, மனசில் இருக்கிற எமோஷனை ஃபிசிக்கலைஸ் பண்ணுறது தான் ரிச்சுவல். இது வந்து எவ்ரி ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? இந்த ஸ்பவுஸ் அப்படின்னு இருந்தானா இந்த ஹனி மணிலேருந்து எல்லாம் ஆரம்பிக்கும். கூப்பிடுறதுல ஒரு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன நாள் மறந்து போயிட்டேலா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் மறந்து போயிட்டேலா. மறக்கணும் தான் நினைக்கிறேன், முடியல. அது ஒரு ஐ மீன் ஜஸ்ட் ஆன் அ லைட்டர் சைடு. பட் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஏன் பிரச்சனையாகிறது, ஏன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்படுறது அப்படின்னாக்க, செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்ரி திங் இஸ் எ ரிச்சுவல். அந்த ரிச்சுவல்ஸ் வந்து செய்யப்பட வேண்டும். அண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கிட்டையும் நம்ம ரிச்சுவல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா? சிலதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஜி காஸ்ட்லி மெயின்டெனன்ஸ் ஜி, சிலதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு இல்லையா? ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து. ஆக அந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்புமே டெம்பரரின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது சாஸ்திரம். தெர் இஸ் ஒன் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் எட்டர்னல் அண்ட் விச் இஸ் தி ஒன்லி ட்ரூ ரிலேஷன்ஷிப். அது என்னது அப்படின்னா, யோர் ரிலேஷன்ஷிப் வித் ஈஸ்வரா. ஆக இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் பகவானை வந்து அதை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அவர் அங்கே பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இவன் எப்போ வருவான், இவன் எப்போ ஃபோன் பண்ணுவான், எப்போ பேசுவான் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார்.
ஆக நம்ம வந்து நேரம் ஒதுக்கி, அவர் ஃப்ரீயா தான் இருக்கார். நம்ம தான் பிஸியா இருக்கோம். நம்ம நேரம் ஒதுக்கி அவருக்காக செய்யப்படுறது இந்த ரிச்சுவல்ஸ் மூலமா தான் வி எக்ஸ்பிரஸ் அண்ட் வி கனெக்ட் வித் ஹிம். ஆக என்னுடைய ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் எது பகவானோட இருக்கு, ஈஸ்வரனோட இருக்கிற என்னுடைய ரிலேஷன்ஷிப் தான் அடிப்படையானது அப்படிங்கிறத மறக்கடிக்கிற மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பு டிரான்சாக்ஷன்லையும் ஈடுபடுறது இருக்கு இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனையை கிரியேட் பண்றது. ஆக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நான் இன்வோக் பண்ணோன்னா அந்த இடத்துல நான் ஃபிசிக்கலைஸ் பண்ணி ஆகணும். ஓகே. அண்ட் ஒன்று ஞாபகம் இருக்கணும், எந்த ரிச்சுவலும் மீனிங்லெஸ் கிடையாது. எல்லா ரிச்சுவல்ஸ்லையும் வந்து இட்ஸ் மீனிங்ஃபுல். ரிச்சுவல்ஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு சாப்டரில் பேசினதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட் டூ மச். ஆக எனக்கு ஒரு ரிச்சுவலோட மீனிங் புரியலை அப்படின்னாக்க எனக்கு புரியலைன்னு சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கலைன்னு சொல்லலாம், எனக்கு விளங்கலைன்னு சொல்லலாமே ஒழிஞ்சு அதுலேயே மீனிங் இல்லை அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஆக எப்படி நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்த பகவானை நீங்கள் எப்படி தேங்க் பண்ண முடியும்? உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்து, உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து, உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுலேயும் சாய்ஸு. கபோர்டை தரனா இன்றைக்கி என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சாய்ஸ் வேறு இருக்குது. இன்றைக்கி ஃபுட்டு சாப்பிட்லான்னா என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு வேறு சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ, இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறச்சே ஐ ஆம் பிளெஸ்ட் தட் ஐ எம் பெஸ்டவுட் வித் திஸ் சாய்ஸ். அப்படி இருக்கிறச்சே அப்படிப்பட்ட பகவானுக்கு எப்படி நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது? தேங்க்ஸ் ஆகுது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தான் சொல்ல முடியும் இல்லையா? எத்தனை தடவை புனகா நமஸ்தே 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பண்ணுறான் இல்லையா, புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே அப்படின்னு. முன்னாடி நமஸ்காரம், பின்னாடி நமஸ்காரம், மேலே நமஸ்காரம், கீழே நமஸ்காரம், லெஃப்டில் நமஸ்காரம், ரைட்டில் நமஸ்காரம், இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணி தான் என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு கருணை உனக்கு என் மேலே, தட் யூ ஹவ் கிவன் மீ எவ்ரி திங் இல்லையா? ஆக எவ்ரி ரிச்சுவல் ஹேஸ் மீனிங். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரிச்சுவலும் வெரி வெரி மீனிங்ஃபுல். அண்ட் பூஜை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். அதில் வந்து எந்த இடத்துல நம்மளோட ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிண்டு செய்யப்படுறதோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வருது, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இன்னைக்கு காலத்தில் எப்படி இருக்குன்னா, சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், அவள் எப்போ சாப்பிட்றாளோ அவள் வந்து சாப்பிட்டுப்பா. எங்கே இல்லை இன்னும் உட்காந்து ஒரு வேளை சாப்பிட்றது கூட கிடையாது இன்னைக்கு ஃபேமிலியில். யூ டோன்ட் ஈவன் மீட் இல்லையா? ஆக அதனால் வந்து இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இருக்கிறச்சு ஏதாவது டிப்ரெஷன் அது இதுன்னு முதல்ல வந்து என்னன்னா, ஸ்டார்ட் இன்வென்டிங் ரிச்சுவல்ஸ். யூ மேக் இட் அ ஹேபிட். எனக்கு தெரிஞ்சு சில ஃபேமிலிஸ் இருக்குது, தே மேக் இட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோவில் என்டையர் ஃபேமிலி டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் யூ நோ தட் தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ், அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் தே மேக் இட் கம்பல்சரி. தே ஹேவ் அ வாட்ஸ்அப் குரூப், தே மேக் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. எல்லாரையும் கேதர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அங்கே மீட் பண்ணுவோம். யூ ஃபிக்ஸ் அ டேட். யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. ஏதாவது ஒரு நாள் இந்த இயர் இல்லையா, அதை வந்து ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி, இதெல்லாம் வந்து யூ இன்வென்ட் ரிச்சுவல்ஸ் லைக் திஸ். எதுக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிவைவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நம்மளோட குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி யாருன்னு தெரியணும். அத்தையா இது தெரியாதுப்பா, ஷீ இஸ் டெல்லிங் தட் ஷீ இஸ் மை அத்தை, ஹவ் டு ஐ நோ? பாவம் அத்தை தான் பாவம் இல்லையா? ஆக இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் இல்லைன்னா நீங்கள் இன்வென்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த பூஜா எல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, எனக்கு என்னுடைய சித்த சுத்திக்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் க்ளோரிஸ் ஆஃப் பூஜா. ஆக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஷாரீர தபஸில் தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம். தேவ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவானை எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஆனாலும் ஒரு மூர்த்தி வடிவத்தில் வச்சுட்டு, ஒரு தேவதா வடிவத்தில் வச்சுட்டு வணங்குறேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் வந்து ஐடல் வர்ஷிப் கிடையாது. வி டோன்ட் வர்ஷிப் ஐடல். வி வர்ஷிப் ஈஸ்வரா ஹூ இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஐடல். யூ டோன்ட் வர்ஷிப் அ கிளாத். You worship the nation which is represented in that flag. இல்லையா?
ஆக தேவஹா த்விஜஹா. த்விஜ அப்படின்னா யாரு ஒருவர் சாஸ்திரம் படித்து அந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவாளோ அவளை த்விஜஹா. ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி தேவர் பார்ன் ஃப்ரம் தேர் மதர். சாஸ்திரத்தினால சாஸ்திர படிப்புனால அந்த அந்த வைல்டு நேச்சர் போய் ஒரு ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங்காக மாறி இருக்கா இல்லையா, அது இரண்டாவது பிறப்பாக கருதப்படுகிறது. அதனால த்விஜஹா அப்படின்னு அவளுக்கு பேரு. மூணாவது குரு. உங்களோட எல்லா டீச்சரையும் நமஸ்காரம் பண்ணணும். டீச்சர்ஸ் டேக்கு எல்லாரும் எனக்கு விஷஸ் அனுப்பினேன். இதை தவிர உங்களுக்கு வேற யாராவது டீச்சர் இருக்கானா, யோகா டீச்சர், அந்த டீச்சர், எல்லாருக்கும் உங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நாலாவது பிராக்ஞ. பிராக்ஞ அப்படின்னாக்க யார் ஒருவர் தார்மீகமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ. அண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன த்விஜஹா அவர்கள் வந்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவா, தர்மசாஸ்திரத்தை படிச்சுட்டு ஃபாலோ பண்றவா. இந்த நாலாவதா சொல்ற பிராக்ஞா தார்மீகமான வாழ்க்கையும் வாழ்ந்த ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து வர்ஷிப் பண்ணோம். ஆக தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம். தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம். அண்ட் இந்த பூஜா இருக்கு இல்லையா, இந்த பூஜா வந்து ஏதான ஒரு வகையான பூஜையை எடுத்து பகவானுக்கு செய்யப்படும் பூஜையை ப்ராக்டிஸ் பண்ணோம். பொதுவாக வந்து கார்த்தால சீக்கிரம் எழுந்து பூஜை பண்ணுறது இருக்குது. பூஜை பண்ணுறச்சு என்ன பண்ணணும், குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். சில பேருக்கு கோவிலுக்கு போய் அங்கே பிரார்த்தனையை செலுத்துகிற வழக்கம் இருக்கும். ஸோ கோவிலுக்கு போகிறச்சே நீங்கள் நடந்து சிரமம் மேற்கொண்டு கோவிலுக்கு போகிறது. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம், நான் நடந்து வரேன்னு வேண்டிக்கிறது கோவிலுக்கு, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அண்ட் நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னாக்க நின்று ப்ராப்பராக நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். இந்த ஷார்ட்கட்டில் பண்ணுற நமஸ்காரம்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஷரீர ரீதியாக எடுத்துக்கொள்ளும் தபஸ். அண்ட் திஸ் இன்க்ளூட்ஸ், ஷரீர தபஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கிளென்லினஸ். ஃபிசிக்கல் கிளென்லினஸ் இருக்கு இல்லையா, ரெகுலராக வந்து குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நகம் வந்து வெட்டணும், தெரியுமா? இப்போல்லாம் லேடிஸை விட ஜென்ஸ் நிறைய நகம் வளர்த்து பார்க்குறேன். ஆமாம், இந்த நகத்தை வந்து வெட்டணும். ஆக்சுவலி வந்து ரூல் என்னன்னா நகத்தை வந்து வெட்டணும், முடியை வந்து வளர்க்கணும். ஆனால் லேடிஸ் இப்போ என்ன பண்ணுறான்னா ஆப்போசிட்டாக பண்ணுறா, முடியை வெட்டிடுறா, நகத்தை நன்னா வளர்த்துக்கிறா இல்லையா. ஆக நகம் வந்து வெட்டினானா அது முதல்ல உங்களுக்கு நல்லது, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவாளுக்கு நல்லது. குளிக்கிறதும் அப்படிதான். ஆக இந்த நெயில் கட்டுறன்னு ஒரு மேட்டர் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது போல இருக்குது பாவம். அதனால தான் நகம் வெட்டுறது இல்லவா, வேற எதுவும் இல்லை. அண்ட் என்னோட துணிமணி இருக்கு இல்லையா, துணிமணியும் வந்து நன்னா துவைக்கணும், சரியா துவைச்சு. சில பேர் வந்து சொல்லுவா, ட்ரெஸ்ஸுக்கு வந்து 2 சைடு இருக்கு இல்லையா, ஏ சைடு பி சைடு. ஒரு நாளைக்கு ஒரு சைடு போட்டுட்டா இன்னொரு நாளைக்கு இன்னொரு சைடு போட்டுட்டு போ. அந்த மாதிரி இன்னொரு சைடு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸே விற்கிறான் இப்போ. இந்த ஏ சைடு பி சைடு கான்செப்ட் தான், டேப் ரெக்கார்டர் கேசட் மாதிரி இல்லையா. ஆக எந்த சைடு வேணால் போட்டுக்கோ, ஆனால் தயவு செஞ்சு கந்தையானாலும் கசக்கி கட்டு இல்லையா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைஜீன். அதாவது எந்த நாட்டில் சுத்தம் 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 அப்படின்னு இந்த ஹைஜீன் வந்து வலியுறுத்தப்பட்டதோ சாபக்கேடு மாதிரி அந்த நாட்டில் தான் ஹைஜீனே இல்லாமல் இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம காசு வாங்கிட்டு உங்கள் குப்பையெல்லாம் எங்ககிட்ட வந்து கொட்டிக்கோங்கன்னு வேற இது பண்ணுறோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணார். 2014 வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் தான் எங்கள் கண்ட்ரியில் நிறைய இடத்துக்கு வந்து கொட்டுங்க குப்பைன்னு, குப்பையை கொட்டிட்டு காசை வாங்கிட்டார். ஆக வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ஆர்ஜவம் அடுத்தது. ஆர்ஜவம் அப்படின்னாக்க என்னோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். என்னுடைய தாட் அண்ட் மைண்ட் ஷுட் பி அலைன்டு. இந்த பங்க்சுவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது வெறும்னா டைம் கீப் அப் பண்ணுறது மட்டும் பங்க்சுவாலிட்டி இல்லை. என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது பங்க்சுவாலிட்டி. சப்போஸ் என்னால் சொன்ன டைமுக்கு வர முடியலைன்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணி
எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறதுன்னு கம்யூனிகேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து பங்க்சுவாலிட்டி. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. எவ்வளோ கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது, ஃபோன் இல்லாட்டி சொல்ல முடியல, அது ஒரு விஷயம். இன்னைக்கு தான் எத்தனையோ சோஷியல் மீடியாவில் இருக்கே, அப்படியும் சொல்கிறது இல்லை. சொல்கிறது இல்லைங்கிறதுல எந்த ஒரு ரிக்ரெட்டோ ஒரு அப்பாலஜியோ கூட இல்லை. இப்போ என்னப்பா சொல்லணும்னா, நீ ஒவ்வொரு தடவையும் சொல்கிறியா அப்படின்னு இது ஒரு வாதத்துக்கான விஷயமா தான் வருதே ஒழிஞ்சு நோபடி ஹேஸ் தட் சென்ஸ் அட் ஆல். ஆக யார் ஒருவன் சாத்விக தபஸ் மேற்கொள்கிறானோ அவன் இந்த குவாலிட்டி எல்லாம் இம்பைப் பண்ணுவான். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஆசிரமத்துக்கு ஆசிரமம் வேறுபட்டது. பிரம்மச்சாரி கடைபிடிக்கிற பிரம்மச்சரியம், கிரகஸ்தன் கடைபிடிக்கிற பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தா கடைபிடிக்கிற பிரம்மச்சரியம், சன்னியாசி கடைபிடிக்கிற பிரம்மச்சரியம், எல்லாமே the definition is different. ஆக இந்திரிய நிகிரத்தோட இருக்கணும் பிரம்மச்சரியம். அஹிம்சா. அஹிம்சா அப்படின்னாக்க அதாவது ஃபிசிக்கல் லெவலில், இங்கே காயிகம் தபஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபிசிக்கல் லெவலில் அடுத்த வாழை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது அஹிம்சா. அடுத்த வாழை ஹர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த புக்கு வச்சுருப்பா பாருங்க சில பேர், அந்த புக்கை தூக்குறதே இப்படி தூக்குவா. இந்த பசங்கள்லாம் நிறையா பண்ணும், பார்த்து பெரியவாளே பண்ணுறா. புக்கை இந்த புக்கை வந்து ப்ராப்பராக தூக்க மாட்டா. அதுக்கப்புறம் இந்த மெல்லிசா இந்த ஆர்கே மட்டிலெல்லாம் அந்த ஈஷாவாசி உபனிஷத் புக்கெல்லாம் மெல்லிசா போடுவாள். மொத்தமாகவே 18 மந்திரம் தான். அது நாங்கள் இதை விட மெல்லிசா இருக்கும். என்ன பண்ணலாம், இந்த இதை ஆடுறதா, அதை பரவாயில்ல. ஆர்கே மட் 2000 ரூபா தான் புக்கு. 2.5 rupeesக்கு புக்கு கிடைக்கிறதுனால அந்த அந்த புக்குக்கு வேல்யூ இல்லாமல் அடியில் அப்படி வச்சுருவா. அதுக்கப்புறம் இந்த காஃபி ஏதாவது டீ ஷாப்பில் எங்கேயா வாங்கி வந்தேன்னா அதுக்கு மூடி வைக்கிறதுக்கு ஈ விழாமல் இருக்கும். நோ ரெஸ்பெக்ட் ஃபார் இதெல்லாம் வந்து ஹிம்சா டு ஃபிசிக்கல் ஹிம்சா. இதெல்லாம் இன்னொன்று வந்து அந்த அதோட ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. ஆக இது ஒரு விஷயம். ஷாரீரம் தப உச்சியத்தே. ஸோ இதெல்லாம் என்னென்ன தபஸ்? தேவ த்விஜ குரு பிராக்ஞா பூஜனம், அப்புறம் சௌச்சம், ஆர்ஜவம், பிரம்மச்சரியம், அஹிம்சா, இதெல்லாம் வந்து ஷரீர ரீதியாக செய்யப்படும் தபஸ். அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். லுக்ஸ் லைக் வி டோன்ட் ஹாவ் மச் டைம் டு வெக்கேட் திஸ் பிளேஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 40 minutes கூட இல்லை இந்த கிளாஸ். என்னாச்சு, கிளம்பணுமா? எஸ். ஸோ அதனால் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு இருந்தது. அதை சுருக்கமாக நான் இப்போ 2 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு முடிச்சுட்டுருந்தேன். ஒன்று வந்து கேம்ப் ரிலேட்டடாக என்னப்பா, டிக்கெட்ஸ் புக் பண்ணாதவா தயவு பண்ணி டிக்கெட் புக் பண்ணிவிடுங்கோ. கேம்ப் ஃபீஸ் யாரால் கொடுக்க முடியுமோ ஐதர் ஃபுல் ஆர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்கோ. அதுக்கப்புறம் 2வது அனௌன்ஸ்மெண்ட், லஞ்ச் வாங்கிட்டு போகிறச்சே அயோத்தியா பிரசாதம் இருக்குது. சாக்லேட்ஸ் நான் வந்து அடுத்த வாரம் தரேன். இது சாக்லேட்ஸ் அடுத்த வாரம் தரேன். அயோத்தியா பிரசாதம் தாங்காது, அதனால் அதை வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். 3வது அனௌன்ஸ்மெண்ட்டில் எனக்கு உங்ககிட்ட இருந்த குவெஸ்டின், ஏன் ஜென்மாஷ்டமிக்கு ஒரு சில பேரை தவிர யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலை, மெசேஜ் அனுப்பலை. டீச்சர்ஸ் டேக்கு எல்லாருமே, அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜென்மாஷ்டமிக்கு எனக்கு வந்து நமஸ்காரம் சொன்னவா ப்ரைவேட்டாக அமைச்சிருந்தா. டீச்சர்ஸ் டேக்கு பண்ண மாதிரி குரூப்பில் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க. யார் வந்து நிஜமாவே அந்த பாவனாவோட சொல்கிறா, யார் வந்து ஐயோ எல்லாரும் போட்டாலே நான் இன்னும் போடலையேங்கிறதுக்காக போடுறா அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. No, I am not என்ன சொல்கிறது, arguing or disputing on the fact, on the love that all of you have for me or on the love that I share for you. அதில் இல்லை. நம்ம சொன்னோம் இல்லையா, ரிச்சுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃபிசிக்கலைஸ் பண்ணி தெரிவிக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னி வரைக்கும் என்னோட கீதாச்சாரியனை ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் மறந்ததில்லை, கீதா ஜெயந்தி அன்னைக்கு நான் மறந்ததில்லை, விஜயதசமி அன்னைக்கு நான் மறந்ததில்லை, குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் மறந்ததில்லை, அவர் சந்நியாசம் வாங்கிட்ட தினமான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் மறந்ததில்லை, அவருடைய பிறந்த நாள் ஆவணி ஆயில்யம் அதை நான் மறந்ததில்லை.
இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கு கூட அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமாக அவருக்கு கான்டாக்ட் நம்பரே கிடையாது. ஹி கேவ் அப் ஹிஸ் ஃபோன். அதனால் அவர் எந்த ஃபோனில் அவைலபிளாக இருப்பாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 4-5 ஃபோன் பண்ணோம் ஒவ்வொரு தடவையும். அதுக்கப்புறமா அவரை பிடிக்கணும். ஆனாலும் நான் அவருக்காக ஃபோன் பண்ணல, நான் எனக்காக பண்ணுறேன். எனக்கு என் குருநாதரோட கனெக்ட் பண்ணணும். அதனால் நான் இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் கூட அனுப்ப முடியாது. யாருக்கு அனுப்பணும்னா இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ கனெக்ட் வித் யுவர் டீச்சர். என்னன்னா திஸ் மே சவுண்ட் லிட்டில் வியர்டு பிகாஸ் யார் இதை சொல்லி கொடுக்குறாளோ அவளே இதோட ரெசிபியண்ட்டாக இருக்கிறதுனால. பட் வேறு வழி இல்லை. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் இஃப் யூ டோன்ட் நோ திஸ். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் தட். ஏன்னா தட் இஸ் த ஜாப் தட் ஐ ஹவ் டேக்கன் அப் இன் த சொசைட்டி. எஜுகேஷன், எல்லாருக்கும் சாஸ்திர அறிவை சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய தொழில், என்னுடைய தர்மம்னு ஆனப்போ என்னுடைய தர்மத்திலேருந்து ஒருபோதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஈவன் இஃப் இட் மீன்ஸ் டு இன்ஃப்ளிக்ட் சம் பெயின் ஆன் யூ, எஸ் ஐ ஹவ் டு டூ இட். தட் இஸ் மை தர்மா. அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆல்சோ ஸ்டிக் டு யுவர் தர்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். நோ 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 நோ, தட் இஸ் த லாஸ்ட் திங் ஆர் நாட் ஈவன் த லாஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஹியர். சரியா? ஹரி ஓம். அதனால் இப்போது பிரசாதம் வாங்கிட்டு உடனே நம்ம இந்த இடத்துலேருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கா பஞ்சமகா. தேங்க்யூ. ஸோ இந்த பஞ்சமகா யஜ்ஞம், லஞ்ச் பேக்கெட் அண்ட் அயோத்தியா பிரசாதம் அட் தி என்ட்ரன்ஸ். இதை நான் என்கிட்ட வாங்கிக்கிறேளா? நான் என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறேன். பாவனையாக நமஸ்காரம் பண்ண போகிறோன்னு இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ண போகிறோம்.